இன்னும் சில படங்கள்ல இசையமைப்பாளர் பணியாற்ற அவரை சம்பந்தப்படுத்தி எங்கள் லட்சிய திமுக நாங்க என்னமோ அவசரமா சட்டமன்ற தேர்தலில் நான் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மீறி ஒரு மாற்று அணியை மூன்றாவதாக ஒரு மாற்று அணியை நான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு அவ்வளவு நாள் இருக்கு, அதற்கு டைம் இருக்கு. நான் என்ன கேட்ட சட்டமன்ற தேர்தலே பிரதானம், நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவோம் நிதானம் என்று சொன்ன காரணத்தால் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்க இப்படி தயாராகணும் என்று ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக நாங்க எந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்கல. இது என் சம்பந்தப்பட்ட அரசியல் விவகாரம். அதுல போய் நாங்க லட்சிய திமுக யாரோடைய கூட்டணி வைக்க போனதாகவும் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்க போறதாகவும் 234 தொகுதியில் வென்று எங்க அப்பா வந்து இதா வராதா, ஐயோ இதெல்லாம் அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட கற்பனை கூட நான் சொன்னதே இல்லை. அப்படி ஒரு தவறான செய்தியை போடுறாங்க. அதை எடுத்து ஒரு ஃபேக்கான ஒரு அக்கவுண்ட்ல ஒரு வெரிஃபைடு கிடையாது, டிக்கு கிடையாது, அப்படி உள்ள ஒரு செய்தி போட்டதை எடுத்து சில பேர் போடுறாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த ஃபேக்கான அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க மேல இப்ப சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போறேன். காவல்துறையில வந்து புகார் செய்வதோடு இல்லாமல் சைபர் கிரைம்ல கொடுத்து இது நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன். ஏன்னு கேட்டா இது வந்து இன்னைக்கு வேற எங்கேயும் பரவிடக்கூடாது. நான் உங்க மேல மீடியால நானும் ஊடகத்துறையை சார்ந்தவன், உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இதை தவறாக யாரும் புரிந்து கொண்டு வேற யாரும் போற்றக்கூடாது. யாரு மேலும் எனக்கு வந்து எந்த விதமான உங்க மேல எனக்கு வருத்தமோ ஆதங்கமோ கிடையாது. அதனால அவசரமா கூட்டி இதை நான் சொல்றேன். அவரும் நானும் சோசியல் மீடியாவில் நாங்கள் ஃபேஸ்புக்லையும் இல்லை, ட்விட்டர்லையும் இல்லை, எங்களுக்கு வெரிஃபைடு டிக் அக்கௌண்ட் இல்லை. குரலரசன் எந்த ட்விட்டரும் பண்ணல. அவரில் இந்த சின்ன வயசுல அவர் மேல அனாவசியமா ஒரு களங்கத்தை கற்பிக்கிறாங்க. பல செலிபிரிட்டிக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு என்னோட மகனுக்கும் இப்படி ஒரு இது வரக்குள்ள அதை எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை பயன்படுத்தி அரசியலே இல்லாத அவருக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறது அவ்வளவு நல்லதா இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு மாற்றணியை உருவாக்குவேன் என்று சொன்னதையே தாங்கிக் கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாம தான் சில பேர் இது பண்றாங்க. இன்னும் சட்டசபை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு. முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடியணும், அதுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கிடையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னை இதில் வந்து என்னுடைய மகன் இளைய மகனை பொறுத்த வரைக்கும் இது நம்மால் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவர் பத்திரிகையாளரை சந்திச்சார். இதற்கு பிறகு மீண்டும் அவர் விரைவிலேயே சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைப்பு இருக்கின்றார். அப்பொழுது நிச்சயமாக அவர் என் அருமை ஊடகத்துறை நண்பர்களையும் பத்திரிகை துறையாளர்களையும் அவர் சந்திப்பார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தவறான செய்தி இது பண்ணதுக்கு நான் வந்து காவல்துறையிலையும் சைபர் கிரைம்லையும் புகார் கொடுக்க இருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட தேவையான ஏதாவது மட்டும் இருந்தால் கேளுங்க. நான் என்ன எல்லாமே இது பண்ணி சொல்லிட்டேன். இந்த அவசர அழைப்பை ஏற்று வந்த அத்தனை ஊடகத்துறை சேர்ந்தவர்களும் நன்றி. எதாவது கேட்கணும் கேட்டுங்க. அதாவது மாற்று அணி என்ற ஒன்று உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ யாரும் மாற்று அணி உருவாக்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை என்பதையும் நான் சுட்டி காட்டினேன். எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, சரிஞ்சு கிடக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருமித்த கருத்து இருந்து கூட ஒருங்கிணைக்க முடியாமல் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சார் சொன்னேன். இதில் இன்னொன்று நீங்களே பாருங்க சார், நாளையிலேருந்து இன்னைக்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் சார். இதில் வந்து நீங்கள் இப்போ எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு ஈகோ கிளாஷில் எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய தனித்தன்மையை காட்டணும். இப்போ என்னன்னு கேட்டாக்கா அவங்கவுங்க தனியாக நின்று ஓட்டு வாங்கி காட்டணும். தங்களோட ஓட்டு வங்கியில் தங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது. ஏன்னா இங்கே வேற வழி கிடையாது. இன்றைக்கு இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு என்ன? இந்த கூட்டணி எதை வச்சிருக்கிறாங்க? 1% ஓட்டு கூட வாங்க முடியாதவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க தேர்தலில் நின்று 1% 1/4%, 1/2%, 3/4%, 3% நின்று உங்களோட சதவீதம் என்னங்கிறத காட்டினாதான் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் எதார்த்தம். அப்ப எல்லாரும் என்ன ட்ரை பண்றாங்க? நீங்க சொல்ல மாதிரி ஒரு மாற்று அரசியல் உருவாக்க ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு ஓட்டு வாங்கினா இது எல்லாரோட ஓட்டு கலந்து போயிட்டு அவங்க யாரும் தெரிய மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தினகரன் அவருக்கு வாய்ப்பு இருந்து வசதி இருந்து மூணாவது அணின்னு இல்லை ஒரு அணியை உருவாக்குவேன் என்று சொன்னவர் ஏன் உருவாக்கவில்லை? அணி
ஏன் தனியாக நிற்கிறார்? நேற்று கேள்வி கேட்டேன். அப்ப அதிமுகவின் ஓட்டு, அந்த அதிமுக ஓட்டு வங்கியை உடைக்கிறது மட்டும்தான் அவருடைய இலக்கு. அதுக்கு மேல வேற இலக்கு இல்லையான்னு கேட்டா அவர் பதில் சொல்லணும். அவர் தனியாக தான் நிற்கிறாரு. அதே மாதிரி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நான் வந்து நண்பர் கமலஹாசன் அவர்களோட தனியா நிற்கிறாரு. என்னன்னு கேட்டாக்கா அது அவருடைய ஆதங்கமா இருக்கலாம், அவருடைய போராட்டமா இருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட காய உணர்வா இருக்கலாம். அவரை வந்து அவர் தன்னுடைய தன்னால என்ன முடியும், தன்னுடைய சதவீதம் என்ன என்பதை காட்டணுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நான்லாம் கட்சி தொடங்கி அத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை தொகுதியில 234 தொகுதியில நான் சட்டமன்றத்துக்கு நிற்பேன் என்றோ இல்ல நாடாளுமன்றத்துக்கு வந்து நான் வந்து 40 தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிக்கும் நிற்பேன் என்றோ நான் அறைகோல் விடுத்ததில்லை, மார்தட்டி சொன்னதில்லை. நான் இது என்னோட கேரக்டரைசேஷன். ஏன்னா நான் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவன், கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்தவன், அரசியல் வந்து பல போராட்ட காலத்தை பார்த்தவன், அரசியலோட ஆழெல்லாம் தெரிஞ்சவன். அதனால நான் பக்குவமா, அது முன்னெல்லாம் கூட கொஞ்சம் வேகம், டி ராஜேந்திரனா கொஞ்சம் வேகமா நான் சொன்னேன். முன்னெல்லாம் நான் சத்திரியன், இப்ப நான் சாணக்கியன். சார் அளந்து தான் சார் கால வைக்கணும், ஒண்ணுக்கு 10 பேரை யோசிச்சு தான் இந்த முடிவு எடுக்கணும். நேற்று கூட சொன்ன ஒரு 4 நாள்ல முடிவு சொல்லுன்னு. 4 நாள் 24 ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு ஒரு மணிக்கு வந்து அவ்வளவு ஒரு 60 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அத்தனை ஒவ்வொரு செகண்ட் நம்ம யோசிக்கணும். நம்ம மட்டுக்கும் எடுத்ததும் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் எத்தனை கோடி பொருளுது. எனக்கு ஜனநாயகம் நடக்குதா இல்ல பணநாயகம் நடக்குதா உலகத்துக்கே தெரியும். மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அவேர்னஸோடு இருக்காங்க. மீதி சதவீதம் எலெக்ஷன் வருதா, அவங்கள நான் குறை சொல்ல தயாரா இல்ல. அவங்களோட இயலாமை, அவங்களோட ஏழ்மை, என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு ஓட்டு போடலாங்கிற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்? அரசியல்வாதிகள் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளவு இது அநியாயம் பண்றாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கறது கொடுக்கட்டுமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இது. இதனால இந்த யதார்த்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் தேர்தலில் போய் நிற்கணுமே தவிர ஏனோ தானோன்னு போய் நின்றுட முடியாது. எல்லாத்துக்கும் மேல மின்னணு வாக்குப்பதிவு. நான் வந்து 2009 தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் நின்னப்ப இந்த மின்னணு வாக்குப்பதிவால் நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். கை சுடப்பட்டிருக்கிறது, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் கசந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். ஒரு மத்தியில வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோட அவங்க கூட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தேர்தல் காலத்தில் சந்திக்க வர்றாங்க. அப்ப மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா யோசிக்க வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. அதிலே ஒரு மாய வித்தை இருக்கின்றது. அதிலே ஒரு மூடு மந்திர வித்தை இருக்கிறது. அது எந்திர வாக்குப்பதிவு அல்ல, அது ஒரு தந்திர வாக்குப்பதிவு, அது ஒரு மூடு மந்திர வாக்குப்பதிவு. இதை 2009 சொல்லியிருக்கேன். நான் பாதிக்கப்பட்டவனா சொல்றேன். யாரும் காது கொடுத்து கேட்கல, யாரும் அதை புரிஞ்சுக்கல. ஒரு நாள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் என்ன பொறுத்தவரை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஒரே சிந்தனை. சார் நீங்க அல்ல சார், நீங்க தேர்தல் ஆணையத்தால் இல்ல இருக்கலாம் சார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் ஏன் சார்? உலக நாட்டில் பெரிய பணக்கார நாட்டிலேயே, அறிவார்த்தமா யோசிக்கக்கூடிய நாட்டிலேயே ஒத்துக்காத ஒரு அவங்களே வாக்குச்சீட்டு போறேன்னு சொல்லுவோம்ல, இந்தியாவுக்கு எதுக்கு அது தேவை? எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம் சார், எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது எங்களோட உரிமை சார். முடியாது, நீங்க நம்பிதான் ஆகணும். தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம், நீங்க எந்திர வாக்கு தான் பதிவு வைங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா அதே அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க சார் இதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்திர வாக்குப்பதிவை மறந்துட்டு ஓட்டு சிட்டு முறைக்கு வந்துட்டு போங்க. இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய குரல், இது லட்சிய திமுகவின் குரல், இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய குரல். இதை யாருக்காகவும் நான் இந்த குரலை என்னோட குரல் வலையை நான் நிறுத்திக்க மாட்டேன். நான் ஊதுற சங்க நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன். கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காட்டா விட்டுருங்க. நான் அப்புறமா கேட்கிறேன். இல்ல அதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து. நான் எம்ஏ வரலாறு படிச்ச காரணத்தால் சொல்றேன். வாக்குச்சீட்டு என்பது சீக்ரெட் பேலட் சிஸ்டம்.
நான் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும். அதுதான் சார் அரசியலமைப்பு சட்டம். முதல்ல இதை எதிர்த்து பேசுறதுக்கே இந்தியாவில் வந்து opposition party they are not willing to give answer to that. They have to raise the question. This is a secret ballot system. Why we have to reveal it? Why we have to reveal it unnecessarily? It's my birthright. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் எனக்கு மட்டும்தான் தெரியணும். படைச்ச ஆண்டவனுக்கு தெரியணும், இறையாண்மைக்கு தெரியணும், அடுத்தவங்களுக்கு தெரியும். நான் மிஷனை நம்ப தயாரா இல்லை சார். நாங்க மிஷனை நம்ப தயாராக இல்லை. நான் நம்ப தயாராக இல்லை. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை சார், நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் அரசியல்வாதின்னு சொன்னா எல்லாரும் மாதிரி ஜாலரா அடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன். இவங்களோட கூட்டு சேர அவங்களோட எனக்கு கூட்ட பத்தி கவலை நான் கூட்ட பத்தி கவலைப்படல சார், நாட்டு நடப்பை பத்தி தான் கவலைப்படுறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் நம்பலங்கிறதுனால தான் சார் நிக்கல சார். 2009 பட்ட காயம், அதுக்கப்புறம் 14 நிக்கல, பல தேர்தல் நிக்கல. சட்டமன்ற தேர்தல் நிக்கக்குள்ள கூட ஒரு காஷன் கொடுத்து எல்லாருக்கும் 63 வேட்பாளர்களுக்கு மேல 65 மேல போடுங்க, எல்லாரும் 100 சொச்ச வேட்பாளர் போடுங்க, சுயேட்சை வேட்பாளர் போடுங்க. பேலட் மின்னணு வாக்குப்பதிவு வேலை செய்யாது, பேலட் பேப்பர் மறுபடியும் ஓட்டு குத்துற சிஸ்டம் வரும் சொல்லி பார்த்துட்டேன். நான் ஊதுற சங்க ஊதுறேன் சார். நான் வந்து ஊதுற சங்க ஊதுறதுனால என்ன நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலோ, whether you are going to accept my point or not, that is immaterial. I am not bothered about it, but it's my duty to express my view, that's all. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் கள்ளக்குறிச்சி தேர்தலில் போட்டிட்டேன் சார். போட்டிட்டு ஒரு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ காட் த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு என் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். என்ன சார், கள்ளக்குறிச்சியில் ஒரு குறிப்பிட்ட தேர்தல் நிற்கிறேன். அந்த தேர்தல் களத்தில் வந்து ஒரு மாலை பத்திரிகை, பேர் வேணாலும் சொல்றதுல ஒரு மாலை பத்திரிகை, ஒரு டிவி, அந்த தொகுதியில் டி ராஜேந்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாலை பத்திரிகையிலையும் இந்த வார பத்திரிகையிலையும் டி ராஜேந்தருக்கு தான் அவ்வளவு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவ்வளவு எந்த ஒவ்வொரு கிராமமும் போயிருக்காரு, யாரும் பண்ண முடியாது, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி உள்ள எனக்கு 6 தொகுதியில் 8000 வாக்கு சார். ஆமாண்டா, இவருக்கு பெரிய வாக்கு உழுந்துதான், பட்டனுக்கு எல்லாரும் வாக்கு போட்டாங்களாம், பட்டனை தட்டும்போது மாறிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்க யாரும் வேணா ஏத்துக்க வேணாம் சார், கடவுளுக்கு தெரியும் சார். யாரா நம்புவாங்களா? நான் அதுல இருந்து நிக்கல, நான் நம்பல, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட உணர்வு, என் உணர்வு சார், என்னோட ஃபீலிங் சார். நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாது நான் கருதுறேன், வாக்குச்சீட்டு முறை வருத்தமேன்னு கருதுறேன். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு சின்ன பையன் குரலரசன் என்னை பத்தி எதுனா நான் கூப்பிடுறேன், நான் வந்து மறுப்பு கொடுக்கலாம். என்னங்க ஒரு லட்சிய திமுகன்னு ஒரு சின்ன பையன், ஒரு குரலரசன், ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன், அந்த பையன் என்ன பண்ணா, அவனோட பேரை பயன்படுத்தி ஒரு ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட் உருவாக்கிக்கிட்டு ஒரு இதெல்லாம் போடுறதெல்லாம், இதெல்லாம் என்ன என்ன வளர்ச்சி? இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சின்னு சொல்றதா, எதோட வளர்ச்சி எனக்கு தெரியல. சரி, அதை பார்த்துட்டு போட்டதை பார்த்துட்டு ஒரு உங்களுக்கே தெரியும், ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அது டிக் இருக்கா, அது வந்து வெரிஃபைடு அக்கௌண்டா அப்படிங்கறத ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்காம ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இல்லாத போடுறது நம்மளோட மீடியாக்கு நல்லதா சார்? எல்லாருக்குமே நான் கேட்கிறேன், எங்களோட இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற செலிபிரிட்டி கூட அதுல அது வெரிஃபைடா டிக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு உண்மையான செய்தியா இருந்தா மட்டும்தான் சார் போடணும். அதுதான் நம்மளோட பத்திரிகை தர்மம். மீடியாவை அப்பதான் மக்கள் நம்புவாங்க. நான் அதை இன்னைக்கு சொல்றதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டேன். சரி, வேற சில கேள்விகள் கேட்டீங்க, கேட்டாலும் நான் வந்து தயங்கல. இன்னொன்று சொல்றீங்க, மற்றவங்களாம் தங்களோட வாக்கு வங்கிய பின்னாடி வந்தவங்க, அது அவங்களுடைய திறமை, அவங்களுக்கு பெரிய கார்பரேட் பேக்கிங் இருக்கலாம். எனக்கு எந்த கார்பரேட் பேக்கிங் இல்லை சார். நான் கடவுள் நம்பி தான் சார் நிற்கிறேன். கடவுள் மட்டும் தான் என்னோட பேக்கிங், என்னோட தொண்டர்கள் மட்டும் தான் எனக்கு பேக்கிங், எனக்கு வேற எந்த பேக்கிங் இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.